உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தவும். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிந்தது என்று சொல்லி மீண்டுமாய் பிதாவினிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அதுபோல நீர் எங்களை இந்த உலகத்திலே எந்த நோக்கத்தோடு படைத்திருக்கின்றீரோ அந்த நோக்கத்தை நாங்களும் நிறைவேற்றி உம்முடைய சமூகத்திலே ஆனந்த பலிகளை செலுத்தும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய இந்த வேளையில வேண்டுகின்றோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். துவக்கம் அதன் முடிவு பிறந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வந்து கொண்டிருக்கின்ற மக்களை வெகு விரைவாய் நீர் கொண்டு வந்து சேரும். வர இயலாமல் இருக்கின்றவர்களுக்காக வேண்டுகின்றோம். வருகின்ற நாட்களில் அவர்களை கொண்டு வந்து சேரும். நம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஏசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 170வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 170. ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் எழுந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவில்லாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிக இறக்கமுள்ள பிதாவை, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். நாங்களின் தேவ பக்தி, நீதி, தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா 56 1 முதல் 8 வரை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். உன் ரட்சிப்பு வரவும் உன் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும்
பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேவித்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் முதல் 17ஆம் வாக்கியம் வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமீன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கேருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Wow.
துணையாக சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புத்தகம் 86. சங்கீதங்களின் புத்தகம் 86, பக்கம் 724. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி தூய மத்தேயு அதிகாரம் 15 வசனங்கள் 21 முதல் 28 முடிய. தூய மத்தேயு அதிகாரம் 15 வசனங்கள் 21 முதல் 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்றார் என்பதை படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம். சபையார் அமரவும். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அழியுமா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அதை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய்
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில 352வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 352. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் அனைவரும் அறிந்த நாளாக இருக்கின்றது. உலக மகளிர் தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன மகிழ்ச்சியான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற திரு அறிவர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்கள் குருகுலம் இறையியல் கல்லூரியிலே புதிய ஏற்பாட்டின் ஆசிரியராக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி.
நம் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவரும் ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய மூவொரு இறைவனே, இந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் இறைவனுடைய ஆலயத்தில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற அனுபவம் பெரியது, அதை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். உமது சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. உமது சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்போது உலகத்திலே நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற பாடுகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து உம்முடைய ஆறுதலுக்காகவும் உம்முடைய நடத்துதலுக்காகவும் உம்முடைய வழிகாட்டுதலுக்காகவும் உம்முடைய பலனுக்காகவும் இந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். திருவசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். எங்களுடைய வாழ்வை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வை குறித்து என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து ஒரு புதிய அனுபவத்தோடு எங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்ல அருள் தாரும். பேசுகிற உம்முடைய அடியானை நீர் மறைத்து உம்மை, உமது மகத்துவத்தை உமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய சத்தம் அனைவருடைய காதுகளிலும் தொனிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கிருபையோடு ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களோடு இந்த தொழுகையில் கலந்து கொண்டு இறைவனுடைய வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக இறைவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வாக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை அளித்த அன்பிற்குரிய ஆயர் ஐயாவுக்கும், அவர்களோடு இந்த இடத்திலே தங்களை அர்ப்பணித்து திருப்பணி செய்து வருகின்ற திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், இந்த சபையுடைய திருக்குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருகுல் கல்லூரியிலிருந்து இந்த ஆலயத்திலே குரு பயிற்சிற்காக, ஆயர் பயிற்சிற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டு பயிற்சி பெற்று வருகிற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் பெரியவர், கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர்.
மனிதர்கள் முகத்தை பார்க்கும்போது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தின் எண்ணங்களை அறிகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிபவர். ஆகவே இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு, நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு, வழிகாட்டுதலுக்கு இறைவன் இந்த நாளிலே அவருடைய திருவசனங்களிலிருந்து நமக்கு ஆலோசனைகளையும் உற்சாகத்தையும் நடத்துதலையும் அருளி செய்வாராக. இந்த நாளின் செய்திக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் அரவணைத்து வாழ அழைப்பு. கால் டு பி இன்க்ளூசிவ். அரவணைத்து வாழ அழைப்பு. இந்த உலகத்தை நாம் சற்று திரும்பி பார்க்கும்போது, நாம் வாழ்கிற இந்த உலகம் மதத்தின் பெயராலும், ஜாதியின் பெயராலும், இன்னும் பலவிதமான மொழி பெயராலும் பிரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அவல நிலைமையை நாம் காண்கிறோம். அதிகாரிகள் ஏதோ தங்களுடைய சுயநலத்திற்காக சிந்திக்க திறமையில்லாத அல்லது சிந்திக்க மறுக்கிற மக்களை தங்களுடைய பகடை காய்களாக பயன்படுத்தி மதத்தையும் ஜாதியையும் மொழியையும் பயன்படுத்தி கலவரங்களை உருவாக்கி தங்களுடைய சுயநலத்தை வளர்த்து கொள்கின்ற ஒரு அவல நிலைமை நம்முடைய இந்தியா தேசத்தில் இருக்கிறதை நாம் அறிவோம். தண்ணீர் எடுக்க செல்லும் போது மக்கள் தாக்கப்படுகிற நிலைமைகள், ரோடு வழியாக நடந்து செல்லும் போது தாக்கப்படுகிற நிலைமைகள், ஏராளம் சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்து செய்தி என்ன, ஏதாவது நல்ல செய்திகள் இருக்குமா என்று நியூஸ் பேப்பரை நாம் புரட்டும் போது உள்ளமெல்லாம் சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது. எங்கேயோ ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார், எங்கேயோ ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆலயத்திலே தொழுகை நடத்தி கொண்டிருந்த போதகரும் விசுவாசிகளும் மண்டை உடைக்கப்பட்டு உருட்டுக்கட்டைகளால் தாக்கப்பட்டு ஆலய பொருட்கள் சூறையாடப்பட்டு, இப்படிப்பட்ட பல கொடுமையான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல சபைகளை நாம் சற்று திரும்பி பார்க்கும்போது, சபைகள் கூட சில நேரங்களில் ஜாதிகளின் பெயராலும் இன்னும் பலவிதமான நிலைகளிலும் மக்கள் பிரிந்திருக்கிற ஒரு சூழல் ஒரு சில சபைகளில் நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியின் பொருள் மிகவும் பொருள் நிறைந்ததாக இருக்கிறது. அரவணைத்து வாழ அழைப்பு. நாம் அனைவரும் வேறுபாடுகளை களைந்து மனித நேயத்தோடு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த அன்பு என்கிற அந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அனைவரையும் அரவணைத்து வாழ்கின்ற ஒரு அன்பு சூழல் உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த நாள் செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1, ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 9 17 வரையிலும், மத்தேயு 15 21 28 வரையுள்ள வசனங்களும். இந்த 3 திருமறை பகுதிகளின் அடிப்படையிலும் நான் உங்களோடு இந்த நாளிலே சில கருத்துக்களை திருமறை வசனங்களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அனைத்து சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் அகில
உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நானும் வீட்டுக்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஆலயம் ஆராதனை இந்த காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1 8 வரையுள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே 2 முக்கிய மனித இனத்தை, மனித குலத்தை கடவுள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒன்று அந்நிய புத்திரர், இன்னொன்று அந்நகர். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இந்த 2 பேருக்கும் ஆலய வழிபாட்டில் இடம் இல்லை. அந்நிய புத்திரர் என்பவர்கள் யார்? யூதர் அல்லாதவர்கள், ஜென்டைல்ஸ். அந்நகர் என்பவர்கள் யார்? நாம் இந்த நாட்களில் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை 3ஆம் பாலினத்தவர் என்பதாகும். அந்நகர். உலகத்திலே அந்நகர்களாக பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்நகர்களாக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். முந்தைய காலகட்டத்தில் ஒரு அரண்மனையில் ஒருவர் வேலை செய்ய வேண்டுமென்றால் அவருடைய ஆண்மை தன்மை நீக்கப்பட்டு அறுவை சிகிச்சைகள் மூலம் அந்நகர்களாக்கப்படுவார்கள். எஸ்தர் புத்தகத்திலே நாம் படிக்கும்போது அங்கே ஒரு சில அந்நகர்களை நாம் படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் அவர்கள் அரண்மனை பணிக்காக, ஏனென்றால் அவர்கள் பெண்கள் மத்தியில் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற அந்த நிலைமைக்காக அவர்கள் அந்நகர்களாக்கப்படுவது உண்டு. இந்த இடத்தில் இப்படிப்பட்ட 2 பேருக்கும் ஆலயத்தில் இடமில்லை. யூத மக்கள் இவர்களை அருவருப்பானவர்களாக கருதினார்கள். ஒருவர் உடல் உறுப்பு நீக்கப்பட்ட நிலைமையில் அவர் இறைவனுடைய பார்வையில் அருவருப்பானவர் என்று நினைத்தார்கள். யூதர் அல்லாதவர்கள் இறைவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் இறைவனிடத்தில் வருவதற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்தார்கள். யூதர்கள் தான் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் நினைத்ததுதான் சரி என்கின்ற அந்த ஒரு நிலைமைக்கு அவர்கள் தங்களை நினைத்து கொண்டு மற்றவர்களை மிகவும் இழிவாக கருதிய ஒரு காலம். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 3 பிரிவாக பிரிப்பார்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரையிலும் முதல் ஏசாயா என்று சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் ஐசாயா. ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் யூத மக்கள் பாபிலோனில் சிறை கைதிகளாக செல்லுவதற்கு முன்பு எழுதப்பட்டவைகளாக கருதப்படுகிறது. ஆகவேதான் யூத மக்களுடைய பாவங்கள், அவர்களுக்கு வரப்போகின்ற அழிவுகளை குறித்தெல்லாம் இந்த அதிகாரங்களில் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரையிலும் அவர்கள் பாபிலோனில் சிறை கைதிகளாக இருக்கும்போது அந்த சூழலில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான காரியங்கள், ஆற்றுங்கள், தேற்றுங்கள், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காதிருங்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதெல்லாம் அப்படிப்பட்ட செய்திகள் அங்கே சொல்லப்படுகிறது. 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரையிலும் அவர்கள் பாபிலோனில் சிறையிருப்பை முடித்து 70 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு கோரேஸ் என்கிற மன்னனால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கடந்து வந்த பின்பு அந்த ஒரு சூழலில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த மக்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்புகிறார்கள். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பும் போது இப்ப என்ன நடக்கிறது என்றால், நெபுகாத்நேச்சர்
சிறையிருப்பின் போது ஏராளமான யூத மக்களை பாபிலோனுக்கு கைதிகளாக எடுத்துச் சென்றார். அவர் கைதிகளாக எடுத்துச் சென்றவர்கள் எல்லாரும் பலசாலிகள், அழகான மக்கள், படித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தங்களுடைய தேசத்திலே அவர் கைதிகளாக கொண்டு செல்கிறார். ஆனால் ஏழை மக்கள், அப்பாவிகளை இங்கே விட்டு செல்லுகிறார். ஏனால் அவர்கள் யாருக்கும் வேண்டாம். இந்த யூத மக்கள் பாபிலோனில் கைதிகளாக இருக்கும்போது இந்த எருசலேமை பராமரித்தவர்கள் இவர்கள் ஏழை மக்கள். இப்பொழுது பாபிலோனிலிருந்து இந்த மக்கள் திரும்பி வருகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த ஏழை மக்கள் அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள், அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆலயத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. அந்த ஒரு சூழலில் தான் கடவுள் ஏசாயாவை அனுப்புகிறார். ஏசாயாவை அனுப்பி புறந்தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்படாத ஏழை மக்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்நிய புத்திரர். அந்நிய புத்திரர் என்றால் யூதர் அல்லாதவர்கள், ஆனால் யூத கடவுளை, யெகோவாவை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் நம்புகிறவர்கள், அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். அண்டகர்கள் என்றால் நமக்கு தெரியும், பணிக்காக, வேலைக்காக, யாருடையோ வேலைக்காக அன்னகர்களாக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்வின் அந்த முக்கியமான பலன்களை, நலன்களை, சுகங்களை இழந்து அவர்கள் வாழ்கின்ற அந்த மக்கள். இறைவன் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, இவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் பட்ட மரம், பயனற்ற மரம், காய்ந்து போன மரம், சமூகத்தில் எங்களால் எந்த பலனும் இல்லை. சில நேரம் அவர்கள் நினைத்திருப்பார்கள், நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. பயனற்றவன், பலனற்றவன், உதவாதவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருபோதும் அப்படி நினைக்காதிருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். 5வது வசனத்தை பாருங்கள், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும், யூத மக்களை பார்க்கிலும், தங்களை உத்தமர்கள் என்று நினைத்துக் கொள்கிறவர்களை பார்க்கிலும் நான் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுப்பேன். அவர்களுக்கு நித்திய பெயர், நாமத்தை கொடுப்பேன். அவர்களை நான் அணைத்துக் கொள்ளுவேன், அவர்களை அரவணைத்து வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதை போல அந்நிய புத்திரரை பார்த்து சொல்லுகிறார். 7வது வசனத்தை படிக்கும்போது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு அந்நிய புத்திரர் அனைவரையும் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்கள் எனக்கு தருகின்ற பலி, காணிக்கைகள் அனைத்தும் பலிபீடத்தில் நான் அங்கீகரிப்பேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். எவ்வளவு மகிமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்கள். பல நேரங்களில் மனிதர்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் என்னால் எந்த பலனும் இல்லை, நான் எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் எங்கு சென்றாலும் தாழ்வாக கருதப்படுகிறேன், நான் நினைப்பது போல என்னால் என்னுடைய கடமைகளை செய்ய இயலவில்லை, மனிதர்களுக்கு முன்பாக நான் ஒரு சிரிப்பு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறேன், என்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒருவேளை நம்மில் பலர் நினைக்கலாம். பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு செல்லும் போது நினைக்கலாம். அலுவலகங்களிலே ஒருவேளை மற்றவர்களை போன்ற திறமைகள் நமக்கு இல்லை என்று பலர் நினைக்கலாம். தாளந்துகள் இல்லையே என்று பலர் நினைக்கலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், எங்கே நாம் நசுக்கப்படுகிறோமோ,
எங்கே மனிதர்கள் நாம் ஒன்றுமில்லை என்று நம்மை குறைவாக நினைக்கிறார்களோ அந்த இடத்தில் இறைவனுடைய கரங்களை நாம் பற்றிக் கொள்ளுவைமையாகில் இறைவன் நம்மை கனப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நீங்கள் பயனற்றவர்கள், நீங்கள் திறமையற்றவர்கள் என்று நினையாதிருங்கள் என்று கடவுள் சொல்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வரையிலும் இந்த வசனங்கள் நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தியோப்பியா தேசத்திலிருந்து கந்தாகே என்கின்ற அந்த அரசியுடைய ஆட்சியில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்கிற ஒரு மனிதர், மந்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மினிஸ்டர், அவர் வருகிறார். அவர் யூதர் அல்ல. பலர் நினைக்கிறார்கள் இவர் கூட ஒரு அன்னகராகத்தான் இருந்திருப்பார் என்று. பாருங்கள், பிலிப்பு என்கின்ற ஒரு திருப்பணியாளரை அங்கு அனுப்பி அவரோடு இணைந்து திருவசனங்களை அவருக்கு வெளிப்படுத்தி விளக்கி அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலைமையை பார்க்கிறோம். கடவுள் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு நிலைமை. அதை போலத்தான் 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது, எருசலேம் தேவாலயத்தில் யூதர் அல்லாதவர்கள் அமர்ந்து இறைவனை வழிபட வேண்டிய அந்த இடத்தை, அந்த நாட்களில் யூதேயாவை ஆண்ட எருசலேம் ஏரோது என்கிற அந்த மன்னன் அந்த இடத்தை எல்லாம் வியாபார இடமாக மாற்றிவிட்டான். He converted the court of the Gentiles into a market area. ஏனென்றால் வெளியிலிருந்து வருகிறவர்கள் பலி செலுத்துவதற்காக ஆடுகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு இடமாக அவன் மாற்றி இருந்தான். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சாட்டை அடித்து எடுத்து எல்லாரையும் துரத்தி சொல்லுகிறார், என் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் கொகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பான இறை மக்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் சிறந்தவர்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இறைவனை பற்றி கொள்ளுங்கள், அவர் நம்மை கனப்படுத்துவார். ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து அவர்களிடத்திலே அன்பு செலுத்தி இறைவன் அவர்கள் பேரில் கொண்ட கரிசனையையும் அன்பையும் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் வெளிப்படுத்துங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம், திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரத்திலே 9 17 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே அரவணைத்து வாழ வைக்கும் விண்ணரசை நாம் பார்க்கிறோம். பன்முக தன்மை கொண்ட பரலோக ராஜ்யம். 7ஆம் அதிகாரம் 9 17 வரையுள்ள வசனங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு, இந்த நாட்களில் தொமிசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ரோமாபுரியை அல்லது ரோமை ஆட்சி செய்து வந்தார். அந்த நாட்களில் ரோம் நகரம் ரோமா என்கின்ற பெண் கடவுளுடைய பெயரால் அழைக்கப்பட்டது, ரோமா. ஆகவே எல்லாரும் அந்த ரோமை கடவுளாக ரோமா என்று சொல்லி அழைத்து வழிபடுவார்கள். அந்த ரோமாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த மக்களை ஆட்சி செய்த ராயர்கள், சீசர். ஆகவே அவர்களும் கடவுளாக கருதப்பட்டவர்கள். இந்த தொமிசியன் அரசனாகும் போது, பேரரசனாகும் போது தன்னை கடவுளாக அனைவரும் வணங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கு கடவுள்தான், இயேசுதான் எங்களுடைய உண்மையான கடவுள் என்று. அதை செய்ய மறுத்தவர்களை அவன் என்ன செய்தான் என்றால் தீவுகளிலே நாடு கடத்தினான். அப்படித்தான் யோவான் கூட
பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கிருக்கிறார். இன்னொரு காரியம் செய்தான் என்னவென்றால், நம் 13வது அதிகாரத்தை படிக்கும்போது தெரியும், அந்த மிருகத்தை அல்லது அதனுடைய சிம்பல்ஸ் அதையெல்லாம் தரிக்காதவர்கள், வணங்காதவர்கள் பொருட்களை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சோ இது ஒரு எக்கனாமிக் டெரரிசம். இதை நீ செய்யாவிட்டால் உனக்கு எந்த பொருளும் வாங்கி சாப்பிட முடியாது, நீ விற்க முடியாது என்கிற அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை அந்த தேசத்திலே அறிமுகப்படுத்தினான். கிறிஸ்தவர் அல்லாத யூதர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள், புற இனத்தவர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள், ரோம ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள். என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்ட சூழலில் பலர் என்ன செய்தார்கள் என்றால், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். பலர் அமைதியாக இருந்தார்கள். பலர் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சக கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட பல சூழல்களில் தான் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அன்றைக்கு ஏதோ ஒரு 3% மக்கள் அந்த தேசத்தின் 80% செல்வத்தையும் தங்களுடைய கரங்களில் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யோவான் பத்மு தீவில் இருக்கிறார். அவருக்கு சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம், விண்ணரசு அவர் பார்க்கிறார். இந்த உலகத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் அவருடைய கண்களை இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து உன்னுலகத்திற்கு நேராக உயர்த்துகிறார். அவர் அங்கே பார்க்கும்போது என்ன பார்க்கிறார்? அங்கே திரளான மக்கள் வெண் ஆடையை தரித்துக் கொண்டு, குருத்தோலைகளை தங்கள் கரங்களில் பிடித்துக் கொண்டு அவர்கள் இறைவனை புகழ்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள். 9வது வசனம். வெள்ளை அங்கி என்பது தூய்மையை குறிக்கிறது, குருத்தோலை வெற்றியை குறிக்கிறது. அவர்கள் எல்லாரும் உலகத்தின் பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கடவுள் பேரில் கொண்ட அந்த பற்றுறுதியை அவர்கள் விடாமல் உறுதியாக நின்றவர்கள். கணக்கில் அடங்காத மக்கள். விண்ணரசு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்று. புறந்தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் துன்பப்படுத்தப்பட்டவர்கள், ஒருவேளை ஆட்சியாளர்கள் மக்களை தூரமாக தள்ளலாம், தங்களுடைய விசுவாசத்திற்காக துன்பப்படுத்தப்படலாம், அக்னியின் அனுபவங்கள் அவர்களை சூழலாம். ஆனாலும் பரலோகத்தின் அந்த தரிசனம் யோவானை உற்சாகப்படுத்தியது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த மக்களுக்கு சொல், விண்ணுலகம் அனைவரையும் உள்ளடக்கி அரவணைத்து வாழ வைக்கின்ற ஒரு விண்ணுலகமாக இருக்குமையாகில், இந்த உலகத்தில் விண்ணுலகத்திற்கு நிழலாக இருக்கிற நம்முடைய சபைகள், விண்ணுலகத்திற்கு நிழலாக இருக்கிற நம்முடைய சமூகங்கள் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அனைவரையும் உள்ளடக்கி வாழ்கிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் மக்கள் அனைவரும் வெண்ணங்கிகளை தரித்துக் கொண்டு, அதாவது தூய்மையின் வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, குருத்தோலைகள் வெற்றியின் அந்த சின்னத்தை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு மகிழ்ச்சியின் வாழ்வு வாழ்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைகளும் சமூகமும் அப்படி இருக்க வேண்டும். அதற்கான ஊழியத்தை அவர் யோவானுடைய கரங்களிலே கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். 3வதாக ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அரவணைத்து வாழ அழைக்கின்ற அன்பர் இயேசு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரை மிகவும் அழகான ஒரு பகுதி இது. மத்தேயு 15 21 முதல் 28 வரை இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த தீரு சீதோன் பட்டணம் என்பது லெபனான் தேசத்தின் பகுதிகளை குறிக்கிறது. நமக்கு இப்பொழுது தெரியும், லெபனான் தேசம் இஸ்ரவேலினால் குண்டு மழை பொழியப்படுகின்ற ஒரு இடம். இந்த பட்டணத்தை சார்ந்த ஒரு தாய் தன் மகளுக்காக கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வருகிறாள்.
யூதர் அல்லாத ஒரு தாய், கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. கானானியர்கள் என்றால் காலம் காலமாக யூத மக்களுடைய எதிரிகள். நமக்கு தெரியும், கானான் பகுதி, அந்த இடத்திலே அந்த மக்கள் வாழ்ந்தபோது யூதர்கள் அந்த இடத்தில் கடவுள் எங்களுக்கு தந்த இடம் என்று சொல்லி அந்த மக்களை எல்லாம் துரத்தி அவர்கள் தங்களுடைய தேசத்தை இழந்து சென்றவர்கள். அந்த நாளிலிருந்தே பகை இருந்து வந்தது. இப்ப கானானிய ஸ்திரீ என்று சொன்னாலே பகைதான். இப்பொழுது புற இனத்தவர் மட்டுமல்ல, தங்களுடைய பரம எதிரி. அந்த பகுதியிலிருந்து ஒரு தாய் தன் மகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து வருகிறார். தாயினுடைய அன்பு, அம்மாவின் பாசம். அப்பாவை குறித்து சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன் அப்பா ஒருவேளை இறந்து போயிருந்திருக்கலாம். ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்காக பரிதபிக்கின்ற ஒரு அம்மா. எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். மரணத்திற்கு நேராக கடந்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகிறதை அறிந்த இந்த தாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, என் மகள் கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், ஏதாவது உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலை பாருங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. என்னுடைய மினிஸ்ட்ரியே யூதர்களுக்கு தாமா, உங்களுக்காக கிடையாது. இயேசு சொல்றார். நம்ம சில நேரத்துல இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொல்றாரு? கஷ்டப்படுற ஒரு அம்மா, ஒரு சாதாரண மனிதன் கூட அப்படி பேச மாட்டோம் இல்லையா? ஏன் இயேசு ஏன் அதை சொல்றாருன்னு கேட்போம். இயேசுவாக அதை சொல்லல. தன்னோடு இருக்கிறார்களே 12 பேர், அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஏன்னா அவங்க மனதில் எல்லாம் இந்த வைராக்கியம் இருக்கிறது. அந்த தாயினுடைய அந்த விசுவாசத்தை பாருங்கள், பற்றுறுதியை பாருங்கள். இயேசு சொல்றாரு, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த கிரேக்க வார்த்தை நாய்க்குட்டி என்பது இந்த பப்பி, அதை தான் குறிக்கிறது. இந்த தெரு நாய் கிடையாது. நம்ம வீட்டில் செல்லமா வளர்த்துக்கிற நாய். சிலர் சொல்லுவாங்க, ஆமா இயேசு அந்த பப்பியை தானே பயன்படுத்தியிருக்கிறார், செல்லமா தானே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் மனிதன் தான், பப்பி தான். ஏன் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்? அந்த அம்மாவின் விசுவாசம் வெளிப்படுகிறது. சீடர்கள் ஒரு பெரிய பாடத்தை அங்கே கற்றுக்கொள்ளுகிறார்கள். அரவணைத்து வாழ அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஊழியத்தின் அழைப்பை சீடர்களும் உறுதிப்படுத்தப்படுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக நமக்கு தெரியும், இயேசு அந்த அம்மாவினுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார், அந்த மகளை சுகப்படுத்துகிறார். அந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு உண்மை, பகைவர்களையும் தனக்கு விருப்பமில்லாதவர்களையும் அரவணைத்து வாழ வைக்கின்ற ஒரு அன்பு இறைவன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலும் தன்னுடைய சாதனையிலும் எல்லாவற்றையும் சரியாக செய்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் அதை செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பகைவர்களையும் அரவணைத்து வாழ வைக்கின்ற அன்பர் இயேசு. அன்பான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் அன்புள்ளவர், அனைவரையும் தமது சாயலால் படைத்தவர், அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்றார், முதல் பிரசங்கத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தி சொல்லும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு யூதர்கள் சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு செய்யும் என்று சொல்றாரு. இயேசு சொல்றாரு, எப்பா இது உங்களுக்கு கிடையாது, யூதர் அல்லாதவர்களுக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இந்த 16 முதல் 30 வரையுள்ள வசனங்களை படியுங்கள். அங்க இயேசு சொல்றாரு, நிறைய தொழுநோயாளிகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள், ஆனால் ஒரு சிறியனாகிய நாகமான் சுகம் பெற்றான். நிறைய விதவைகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள்,
ஆனால் சாரேபேத் பாத் விதவை, அவளுடைய வீட்டில் அற்புதம் நடந்தது. யூதர்கள் நினைச்சாங்க இயேசு எங்களுக்காக வந்தார். இயேசு சொன்னார், இல்லை, நான் அனைவரையும் அரவணைத்து வாழ வைப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அவரை கொலை செய்தார்கள். இன்றும் நடக்கின்ற யுத்தங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செய்தியை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இறைவனுடைய இருதயத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஆணவத்தோடு மற்றவர்களை அழிக்கின்ற ஒரு ஒரு அவல நிலைமை உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமை மாறவும், அனைத்து மக்களும் அரவணைக்கப்படவும், உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அமைதியும் நலம் நிலைநாட்டப்படவும் நாம் அனைவரும் செயல்படுவோம். ஒன்று மட்டும் நான் நினைத்துக் கொள்ளுவோம், இறைவனுடைய பார்வையில் நாம் அனைவரும் சிறந்தவர்கள். ஒடுக்கப்படுகின்ற நேரத்திலும் இறைவனுடைய அன்பு என்மேல் இருக்கிறது. நான் இறைவனுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். இறைவன் என்னில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அவர் செயல்படுத்துவார் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை இழக்காமல் வாழ்க்கையில் முன்னேறி செல்லுவோம். எங்கே மக்கள் உடைக்கப்பட்டு நொந்து போய் ஒன்றுமில்லை என்று இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே இருள் நிறைந்த அந்த மக்களுடைய உள்ளத்திலே சற்று ஒளியேற்றுகின்ற விளக்குகளாக நாம் அவருடைய வாழ்க்கையில் செயல்படுவோம். அனைவரையும் அரவணைத்து வாழ வைத்த இறைவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். நாம் இறைவனுடைய கருவிகளாக உலகத்தில் செயல்படுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே தெளிவாக எடுத்துரைத்து அருட்திரு அறிவர் என் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் போட்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்கள் எழுந்தருளினார். பரமத்திற்கேறி சர்வ பிதாவாகிய தெய்வம் வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ளோரும் மரித்தோரும் நியாயத்து கூறுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுசபை, பரிசுத்தவான்கள் ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய அப்பத்தினை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்திற்காகவும் தேவ கிருபைக்காகவும் எல்லா நாசமோசங்களுக்காகவும் விலக்கி காக்க இறைவனுடைய சமூகத்திலே நாம் ஜெப நிலையிலே ஜெபித்து கொண்டிருப்போம். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புமாக்க கடவுளே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். கடவுளை தஞ்சமாய் கொண்டிருக்கின்ற மது அடியார்களாக்கி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று இலாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லத்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாக்கிய ஆண்டவரே,
இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு தேவ செய்தியை அளித்த அருட்திரு டாக்டர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பயிற்சி ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபை பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும். இன்று காலை ஆராதனைக்கு பின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் ஜெப கூடுகை ஆலயத்தில் நடைபெறும். 35 வயதுக்கு உட்பட்ட அனைத்து வாலிப பிள்ளைகளும் திருமணமானவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 11/3/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 12/3/2026 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 13/3/2026 வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு தபசு கால 4ஆம் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறும். வருகின்ற 14/3/2026 சனிக்கிழமை 7 மணிக்கு YMCA கிரவுண்டில் நம்முடைய சென்னை பேராயத்தால் நடைபெறும் பாடல் ஒளி நாடகம் நடைபெறும். பேராயர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி நமக்கு மிக அருகில் உள்ளதால் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 8/3/2026 இன்று திரு ஏ ராஜேந்திரன், 9/3/2026 திரு சந்திரபிரகாஷ், 10/3/2026 திரு ஷாஜி ஜார்ஜ், திருமதி நிர்மலா சுரேந்திரன், 11/3/2026 திருமதி எலிசபெத் ராணி, திருமதி ஜெஃப்ரிலா ஜெபஸ்டி, செல்வன் ஜேடன் மேத்யூ, 12/3/2026 திரு ஏ ஏசா, செல்வி பிரீத்தி ஷேரன், செல்வன் ஜேசன் பிரிஜோ, 13/3/2026 திரு சந்தர்பால், திருமதி ஃப்ளாரன்ஸ் எப்சிபா, செல்வன் ரெனோடோ ஐரப். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 11/3/2026 திரு கல்யாண்குமார், திருமதி ரோஸ்லின் கல்யாணகுமார் தம்பதியர், 12/3/2026 திரு விஜயகுமார், திருமதி எஸ்தர் சுசிலா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். வாழ்வை தந்து வாழ்வை ஆசீர்வதிக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தூய கடவுளே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற நோக்கங்களை நீர் அறிந்திருக்கிறவர்.
புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுக்க ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிறந்த நாட்களை கண்டு பிறந்த நாட்களை கொண்டாட ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த ஆண்டிற்குரிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். திருமண நாட்களை அனுசரிக்கிற அன்பு தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்ப வாழ்வை பலப்படுத்தும். குடும்ப வாழ்விற்குரிய நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர் அன்பு பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமண நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டாய் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்து நீர் வழி நடத்தும். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவிப்பிலே கேட்ட வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் புனித தோமையர் மலையிலே வைத்து சிலுவைப்பாடை சீர்மகுடம் என்கின்ற நாடகத்தை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு முதற்கொண்டு இந்த உலகமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டதுனால நமக்கு இப்போ அதே மாதிரி ஒய்எம்சிஏ மைதானத்தில் நமக்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கின்ற ஒளி நாடகம் நமது ராயப்பேட்டா அருகாமையிலே தான் இருக்கின்றது. பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட நம்ம வரப்போகிறதில்ல. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருடா வருடம் நாம் சிலுவைப்பாடை சீர்மகுடம் என்கின்ற ஒளி நாடகத்தை நாம் தோமையர் மலையிலே கடந்த ஆண்டுகள் எல்லாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சி. சுமார் 3000 பேர் அடங்கின 3000 பேர் இந்த இடத்துல அமர முடியும். ஆகவே அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பேராயம் செய்திருக்கின்றது. ஆகவே தயவுசெய்து வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு 14/3/2026 நம்ம கலந்துக்க முடியலைன்னா கூட அந்த நேரத்தில் அந்த மக்களுக்காக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற சிலுவை பாடு மரணத்தை குறித்த சிந்தனையாவது நம் உள்ளத்தில் பதித்து கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக உலக மகளிர் தினமாக அனுசரிக்கின்றோம். பல்வேறு துறையிலே அந்தந்த துறையிலே சிறந்த பணியை முடித்ததினாலே அந்தந்த துறை சார்பாக பணி செய்கின்றவர்களை கௌரவிக்கின்றார்கள். நம்முடைய ஆலயத்தினுடைய செயலரம்மா திருமதி கிரீட்டா ஸ்வரூப் அவர்கள் அரசாங்க மருத்துவமனையிலே செவிலியராக பணியாற்றி மருத்துவத்துறையிலே அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் அவர்களுக்கு சாதனையாளர், மருத்துவத்துறையிலே சாதனையாளர் என்கின்ற சிறப்பு பாராட்டு சான்றிதழ் மிக மகிழ்ச்சியுடன் வழங்கப்படுகிறது. தங்கள் சாதனைகள் மேலும் பலருக்கு ஊக்கமும் முன்மாதிரியும் ஆக வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு இந்த சான்றிதழை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நம் திருச்சபையின் சார்பாக அவர்களை மீண்டுமாக வாழ்த்தி இன்னும் அவர்களது சேவைகள் தொடர ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக அவரது குடும்பத்தினருக்காக இறைவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். அம்மா அவர்களை முன்னதாக வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இன்னொரு ஒரு மகிழ்ச்சி, நமது ஆயரம்மா அவர்களும் அவர்களது கல்வித்துறை சார்பாக நல்லாசிரியர் விருது அவர்களுக்கு கடந்த பிப்ரவரி கடைசி ஞாயிறில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த நாளிலே ஐரம்மா அவங்க நான் பணியாற்றின பாரிஸ் கார்னரில் இருக்கின்ற ஆண்ட்ரூஸ் ஆலயத்தில் அவர்களுக்கு மகளிர் தினமாக இருப்பதினாலே அவர்களை அங்கே பிரசங்கத்திற்காக அழைத்திருக்கின்றார்கள், அங்கே சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு அவர்கள் ஆராதனையில் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஆகவே ஆயிரம்மா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தினமாக இருப்பதினாலே ஆலய ஆராதனை முடிந்தவுடனே கடைசி ஜெபத்தின் பொழுது எல்லா அம்மாமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் திருச்சபையின் சார்பாக ஒரு பெண் பாட்டிமார் எழுதலை, நான் என்ன எழுத போகிறேன்னா பேத்திக்கிட்ட கொடுங்க, கொண்டு போய் பேரங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. திருச்சபை நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஆகவே இறுதி ஜெபம் செய்கின்ற பொழுது இருக்கையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பரிசை கொடுப்பார்கள். ஆராதனை முடிந்த பின்னதாக வாலிப பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வாலிப பிள்ளைகள் உங்கள் ஜெபக்கூடுகையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனை முடிந்த பின்னதாக தேநீர் இருக்காமா? தேநீர் முடித்த பிறகு பிள்ளைகள் அமர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 219வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கென்று நாம் படைப்போம்.
ஜெபம் செய்வோம். அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக நாங்கள் மீண்டும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. இந்த இடத்தில் நாங்கள் வந்திருப்பது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறபடியால் கடவுள் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்களுடைய பாடல்கள், நாங்கள் திருமறையிலிருந்து கற்றுக்கொண்ட வசனங்கள், எங்களுடைய இறை மன்றாட்டுக்கள் அனைத்தையும் கடவுள் அங்கீகரித்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்தில் உம்முடைய மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்விலே உணரும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் குருசேகரத்தின் எல்லா குடும்பங்களையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இடத்தில் குன்றின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை போல ஆண்டவரே, இந்த திருச்சபையிலிருந்து வீசுகின்ற அந்த ஒளி இந்த இடம் முழுவதற்கும், இந்த பகுதி முழுவதுக்கும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை வீசுவதாக இருக்கட்டும். இருளில் நடக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றது போல இறைவனுடைய அன்பையும் கருணையையும் கிருபையையும் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து வீசுகின்ற ஒளி பறைசாற்றட்டும். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். வயோதிபர்களை ஆசீர்வதித்தருளும். வயோதிப காலங்களில் உம்முடைய அன்பு கரம் அவர்களோடு இருக்கவும், நடத்தவும், தாங்கவும் நாங்கள் செபிக்கிறோம். நீடிய ஆய்வுகளை கொடுத்து உள்ளங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி முதிர் வயதிலும் தைரியத்தையும் பலனையும் தந்து நீர் காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த குருசேகரத்தின் எல்லா வாலிபர்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். வாலிப பருவத்தில் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொண்டு கடவுளுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் நடந்து ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தை பருவத்திலிருந்து தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று இறைவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளர்ந்து மகிமையான ஆண்டவரே நிலைகளை பெற்றுக்கொள்ள அருள் தார். குறிப்பாக இந்த நாளிலே இந்த குருசேகரத்தின் எல்லா சகோதரிகளையும் தாய்மார்களையும் உம்முடைய அன்பு கரங்களில் படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அவருடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்ற நல்ல சாட்சிக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரே, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியின் வாழ்வாக சுடர் விடுகின்ற தீபங்களாக உடைய பிள்ளைகள் காணப்படட்டும். அவர்களுடைய குடும்பங்களில் அவர்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு செயல்பாடுகளும், திருச்சபையிலுடைய செயல்பாடுகளும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வருகின்றதாக அமையட்டும். செய்கின்றதான எல்லா பணிகளிலும் உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே, வாழ்வில் வெற்றியை தாரும், உயர்வை தாரும், மகிழ்ச்சியை தாரும். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த குருசேகரத்தின் ஆயர் ஐயாவையும் உடைய குடும்பத்தையும் உடைய கரங்களில் தருகின்றோம். அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற கமிட்டி அங்கத்தினர்களையும் குடும்பங்களையும் உடைய கரங்களில் தருகின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் செய்கின்றதான திருப்பணியை ஆசீர்வதித்து அதன் மூலமாக இந்த சபை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக உயர, ஆண்டவரை இன்னும் விரிவடைய, ஏராளமான ஆத்துமாக்களால் இந்த ஆலயம் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடலிலும் ஆத்மாவிலும் கடவுள் பலப்படுத்தி தாங்கி ஆசீர்வதியும். பயிற்சி ஆயரையும் அவருடைய எல்லா ஆண்டவரே திருப்பணிகளையும் கடவுள் ஆசீர்வதித்தருளும். இந்த நாள் எங்களுடைய வாழ்வில் மிகவும் ஆசீர்வாதமான நாளாக கடவுள் தந்ததை எண்ணி நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் நடத்தப்படவும், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் வெற்றியை கண்டுகொள்ளவும் அருள் தாரும். சுகமும் பலனும் தாரும். ஆபத்துகள், தீமைகள், பிசாசினுடைய போராட்டங்களிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் விலக்கி பாதுகாத்தருளும் சுவாமி. நாங்கள் போகிற வருகிற இடங்களில் உம்முடைய அன்பு தூதர்களை அனுப்பி எங்களை பத்திரமாக காத்துக்கொள்ள, எங்களுடைய பாதங்கள் கல்லிடாதபடி உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை அணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்தையும் பேராயரையும் குடும்பத்தையும் மற்றும் ஆண்டவரே பேராயத்தின் எல்லா திருப்பணிகளையும் கடவுள் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எல்லாரும் இணைந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதனாலே ஆண்டவருடைய வருகையின் போது
இந்த உலகத்திலிருந்து ஏராள மக்கள் மனவாட்டிகளாக இறைவனுடைய சமூகத்தில் எழும்ப அருள் தாரும். கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவா. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நாம் அனைவரும் முடிவு கவிக்காக எழுந்து நிற்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட அருட்திரு அறிவர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி அவர்களை